இன்றைக்கி பிக் பாஸில் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது வந்து ரவீந்தர் வந்து அப்படி விழுற மாதிரி மயக்கம் வரா மாதிரி இருந்தார். நேற்று நடந்த டாஸ்கில் கூட அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, நல்லாவே பண்ண முடியல. அருண் விஷால் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி விட்டு அவரை ஹெல்ப் பண்ணாங்க. மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து பெட்டில் படுக்க வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. பிக் பாஸ் ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வெளியே போகணுன்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட்டாக வச்சுன்னு இருக்காங்க. ரவீந்தர் வந்து பார்த்திங்கன்னா மன ரீதியாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உடல் ரீதியாக வந்து அவர் கொஞ்சம் வீக்னஸாக தான் இருக்கார். பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வர டாஸ்க்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும், ஃபிசிக்கலாக இருக்கும். இவர் எப்படி தான் பண்ண போகிறான்னு தெரியல. அவரோட பாடி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணல. நேற்று சாஞ்சனா வெளியே போனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ஆடியன்ஸ் வந்து இவர் வெளியே போயிருக்கலாமே, ஏன் அவங்கள வந்து எவிக் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேள்வி மாரி கேட்டுன்னுக்குறாங்க. இன்றைக்கான ஓட்டிங் ரிசல்ட்ஸை பார்ப்போம். சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா 23.99% ஓட்டு வாங்கி 15,456 ஓட்டு வாங்கியிருக்காங்க, ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா 20.81% ஓட்டு வாங்கி 13,409 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா 14.72% ஓட்டு வாங்கி 9,482 ஓட்டு வாங்கி தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. அருண் பிரசாந்த் வந்து பார்த்திங்கன்னா 14% ஓட்டு வாங்கி 9,018 ஓட்டு வாங்கி ஃபோர்த்து பிளேஸில் இருக்கார். ரவீந்தர் வந்து பார்த்திங்கன்னா 13.79% ஓட்டு வாங்கி 8,886 ஓட்டு வாங்கி ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கார். ரஞ்சித் வந்து பார்த்திங்கன்னா 12,063 ஓட்டு வாங்கி 8,184 ஓட்டு வாங்கியிருக்காரு. ரஞ்சித் கடைசி பிளேஸில் இருந்தாலும் ரவீந்திரன் வந்து எனக்கு எவிக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாரம். பார்ப்போம் யார் எவிக்ட் ஆகிறாங்கன்னு.